மலேசிய தொழிலாளர்களுக்கு வேலையிடங்களுக்கு அப்பாற்பட்ட நிலையிலும் சமூக பாதுகாப்பு நிறுவனமான சொக்சோவின் 24 மணி நேர பாதுகாப்பு சலுகையை வழங்குவதற்கு அரசாங்கம் உத்தேசித்துள்ள வேளையில் அந்த சலுகை அந்நிய தொழிலாளர்களுக்கும் விரிவுபடுத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. மலேசிய தொழிலாளர்களுக்கு மட்டுமின்றி மலேசியாவில் சட்டப்பூர்வமாக வேலை செய்து வருகின்ற அந்நிய தொழிலாளர்களுக்கும் அந்த சமூகவியல் பாதுகாப்பு சலுகை வழங்கப்படுவது நியாயமானதே என்று மலாயா பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த கோ லிம் தே தெரிவித்தார். அந்நிய நாட்டு தொழிலாளர்கள் நாட்டின் பொருளாதாரத்திற்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கினாலும் சமூக பாதுகாப்பு திட்டங்களின் விரிவாக்கம் பாகுபாடின்றி அனைவருக்கும் சீராக இருக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். சமூக பாதுகாப்பு நிறுவனமான சொக்சோவின் பாதுகாப்பு திட்டம் என்பது முதலாளிகள் அல்லது ஊழியர்களின் கூட்டு பங்களிப்புகளை அடிப்படையாக கொண்டதாகும். அவர்கள்தான் சொக்சோவிற்கான சந்தாவை செலுத்துகின்றனர். இந்த சந்தா பணத்தை அரசாங்கம் ஏற்கவில்லை. இதனால் அரசாங்கத்திற்கு நிதி சிக்கல் ஏற்பட போவதில்லை. எனவே அந்நிய தொழிலாளர்களுக்கு 24 மணி நேர பாதுகாப்பு சலுகை என்பது அதற்கான சந்தாவை சம்பந்தப்பட்ட தொழிலாளியும் முதலாளியும் ஏற்கும் நிலை இருக்கும் பட்சத்தில் அந்த திட்டத்தை அந்நிய நாட்டவர்களுக்கும் விரிவுபடுத்துவதில் பிரச்சனை இருக்காது என்று கோ லிம் தே தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.